எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அவங்க வந்து ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு இனிஷியலாக ஒரு விமன் என்டர்பிரினர்ஸ் உங்களை மாதிரி யங் என்டர்பிரினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே வரவேற்பு இருக்கு. ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அதில் நிறையா தள்ளி கட்டியிருப்பாங்க. டிபிடிஸ்ன்னு சொல்லுவோம், டிலே பேமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கட்டினவங்களுக்கும் சிபில் ஸ்கோரில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் எங்களுக்கு தனி ஒரு டீம் இருக்கு. நாங்கள் அதை ரெக்டிஃபிகேஷன், அதாவது அது சரி செய்தல் ப்ராசஸ். எந்தெந்த மாதிரி பீப்புள், எந்தெந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு நீங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணுறீங்க மேம்? நாம் தனிநபர் கடன் கொடுக்குறோம். எஸ்பெஷலி வந்து கார்ப்பரேட், அதை இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மென்மேலும் இதில் வந்து வளர்ச்சி அடையணும், அதுக்கான சப்போர்ட்டிவாக எனக்கு ஒரு லோன் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பெஷலி நான் பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் பண்ணுறேன். லைக் இப்போது ஒரு பிஸ்னஸ் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக அவங்க ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ஒரு மேலே மிஷினரிஸ் இந்த மாதிரி வாங்கணும், இல்லை எம்எஸ்எம்இ ரிலேட்டடாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு இனிஷியலாக ஒரு விமன் என்டர்பிரினர்ஸ் உங்களை மாதிரி யங் என்டர்பிரினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே வரவேற்பு இருக்குது. அவங்களுக்கு தான் நான் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன் பிஸ்னஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸ் மட்டும்தான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக வளர்த்தும். இப்போது பர்சனல் லோனை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. எஸ்பெஷலி ஏன்னா இது மேரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, மற்ற தேவைகள் அவங்க தேவைகளுக்காகலாம் வாங்கினவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கறது இல்லை. அது என்னோட நோக்கம், இது நான் சொல்லணும். ஸோ பிஸ்னஸுங்கும்போது அது ஒரு ஃபேமிலியாகவும் நாடோட வளர்ச்சிக்கும், நாளைக்கு நீங்கள் அந்த பிஸ்னஸ் வளரும்போது கண்டிப்பாக அந்த முக்கியமான சூழ்நிலையில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோங்கிறது ஃபேமிலியாக நம்மளை அவங்க நினைப்பாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால எனக்கு அந்த பிஸ்னஸ் சார்ந்த நோக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். லோன்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்லாம் என்னங்க மேம்? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு அப்படின்னு சொல்லும்போது, பேங்கிங் லோனுங்கிறனால அஃப்கோர்ஸ் மறுபடியும் சொல்ல வேண்டியது சிபில் ஸ்கோர் தான். சிபில் ஸ்கோரை வந்து ஒரு மெயின் விஷயம். பேப்பர்ஸுங்கிறது ஆதார், பேன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் சிபில் ஸ்கோர் வந்து மினிமம் 650+ இருக்கணும். இதில் சிபில் ஸ்கோர் இல்லாத பர்சன்ஸ் இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அதில் நிறையா தள்ளி கட்டியிருப்பாங்க. டிபிடிஸ்ன்னு சொல்லுவோம், டிலே பேமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கட்டினவங்களுக்கும் சிபில் ஸ்கோரில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் எங்களுக்கு தனி ஒரு டீம் இருக்குது. நாங்கள் அதை ரெக்டிஃபிகேஷன், அதாவது அது சரி செய்தல் ப்ராசஸ் அதுவும் இருக்குது. ஸோ அவங்களுக்காக நாங்கள் வந்து என்ன அவங்க ப்ராப்ளம் என்னங்கிறத நான் அனலைஸ் பண்ணுவோம். அதை பண்ணிவிட்டு நாங்கள் அந்த டீம் ஒர்க்கோட ப்ராப்பராக சேனலைஸ்டு லாயர்ஸ் இதுக்கு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஆர்பிஐயில் கொண்டு போய் இது எங்களோட லோன்ஸில் இந்த இஷ்யூஸ் இருக்குது, நான் ஃபர்தராக இதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மெயில், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கான என்ன வேணுமோ அதை நம்ம செய்வோம். இது வந்து பேசிக் க்ரைட்டீரியா அண்ட் ப்ளஸ் அடிஷ்னல் இது சில பேங்க்ஸில் சில ஏஜென்சிலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பண்ணுறது ரொம்ப குறைவு. நம்ம வந்து இந்த க்ரைட்டீரியாஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா என்ன கொஞ்சம் டியூரேஷன் டைம் டிலே ஆகும். இப்போ நீங்கள் ப்ராப்ளமில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த சொல்யூஷன் அவங்க அக்செப்ட் பண்ணி அதுக்காக ஒரு மினிமம் 3 months டியூரேஷன் ஆகும். அந்த டைமில் நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக லோன் அவைல் பண்ணி கொடுத்துருவோம். முடியாதுங்கிறது வந்து நம்ம பண்ணுறது இல்லை. 99% வந்து ரிசல்ட் கொடுக்க வேண்டியது தான் என்னோட நோக்கம். ஸோ அதனால என்ன பண்ணணும் அவங்களுக்குங்கிறத நான் அனலைஸ் பண்ணி அதுக்கான டீமும் ரெக்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸும் பண்ணி கொடுப்போம். இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்றல நாங்கள் கொடுக்குற சொல்யூஷன்ஸ்.